இந்த என் கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கோம். என்னுடைய சின்ன மாமனார் இருக்கார் பாருங்கள். என் சின்ன மாமனார் என்ன பண்ணார், என்னைய ஒரு இடத்துக்கு வாங்கி கூப்பிடுத்தாரு. எங்கேயோ ஒரு ஊர், அந்த ஊரை விட்டு வடக்க, இந்த திருநெல்வேலி மாவட்டம் திசைமலைக்கு இந்த பக்கம் ஒரு விஜயாச்சம்பாடுன்னு ஒரு ஊர். அவர் அந்த வடக்கூருக்கு என்னை கூப்பிடுத்தாரு பொழுது அடைய. எதுக்குன்னே எனக்கு தெரியல. நான் போகிறேன். என் சின்ன மாமனார் என்ன பண்ணார், 8வது நாள், கல்யாணம் முடிஞ்சு 8வது நாள் போகிறேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணார், இந்த என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் போய், நல்லா அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான், ஆனால் இடம் நிறைய சுற்றி வர கிடக்கு. பெரிய தோட்டம், அதெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு அது முன்ன தான் நிற்கும் வீட்டு முன்னே. அந்த மாதிரி வீடு. அந்த வீடு எங்கள் மாமனார் பேரில் இருந்திருக்கு. இவர் போய் கூட்டிகிட்டு போய் என்னையை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுக்கிட்டு, எங்கள் வீட்டுக்காரத்தை கூப்பிடல, என்னையை தான் கூப்பிட்டு போகிறா. அவைய எங்கேயோ போயிட்டவ, அத்தை வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டவ. கூப்பிட்டு போய், இது எங்கள் அண்ணன் மருமகா, நீ எனக்கு வரி போட்டுக்கொடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கி வச்சுக்கிட்டார். நான் சின்ன பிள்ளைல எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணார், கூட்டிகிட்டு வந்து விட்டேன். கடைசியில் இப்போ இந்த சொத்தை மாற்றிட்டா, அது இன்னொரு நாள் சொல்லுதேன். சொத்தை பூரா அவங்க பேரில் மாற்றி பெரிய பிரச்சனையாக அவங்க கிடக்காது, அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். என்ன பண்ணவ கடைசியில் வாங்கிட்டு வந்துட்டார். அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் விட்டுட்டேன் பாருங்கள். அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வயசு அதெல்லாம் இல்லைல்ல, சின்ன பிள்ளைய எப்படி ஏமாத்தாவன்னு பாருங்கள். அந்த கல்யாணம் முடிஞ்ச சின்ன வயசு குழந்தைய ஏமாற்றி அவங்க பேரில் மாற்றி அவர் கடைசியில் அவங்க பேரில் மாற்றலை, வரி தான் போட்டு வாங்கிட்டு வர்றாரு அன்னைக்கு. அது நான் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சி வந்தேன். அது உங்களுக்கு அப்புறமா